போலிங் ஸ்டேஷன் லொகேஷனுக்கு ஒரு போலீஸ்கார் இருப்பாரு, அதுவும் கிளியர் ஆயிருக்கும் நினைக்கிறேன். இத்தனை ஆளுகளை பிளஸ் ஒவ்வொரு போலிங் பூத்துக்குள்ள நான் போலீஸ் பர்சன், அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேனோ அவரை கூட கலெக்ட் பண்ணிட்டு தான் நீங்க நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு அலோகேட் பண்ண போலிங் ஸ்டேஷன்ஸ்க்கு அல்ல போலிங் பூத்ஸ்க்கு போக வேண்டியது. போகும்போது எல்லா வண்டியும் கூட அரேஞ்ச் பண்ணியிருக்கு, எல்லா ஜோனல் பார்ட்டிக்குள்ள வண்டி கூட அங்க டீடைல் பண்ணி அவருக்கு ஃபியூல் கொடுத்து விஷயங்கள் கலெக்ட் பண்ணோம். ஒண்ணு என்னது, உங்களோட ஜோனல் பார்ட்டிக்குள்ள போலீஸ்காருக்குள்ள ஐடி கார்டு, டியூட்டி பாஸ், அவருக்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இதெல்லாமே அவருக்குள்ள டியூட்டி டிக்கெட்ஸ், இது மூணு கலெக்ட் பண்ணோம். ஒன் செகண்ட் ரைட்டர்ஸுக்கு தான் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கு, அந்த ரைட்டர்ஸ் தான் வாங்கிட்டு போன சொல்லணும். இல்ல வாங்க வேண்டாம் அப்புறம் கொடுத்தா புது கூட கூட ஓகே, எனிவே ஹேண்டிங் இட் ஓவர் டு ரைட்டர்ஸ். அதுக்கு அமௌண்ட் வந்தா கொஞ்சம் டைம் ஆகும், பட் யூ வில் கெட் தட். ஃபோர்த், உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. இந்த ஜோனல் பார்ட்டிஸோட பொறுத்து வண்டி பிளஸ் நாளைக்கு போக வேண்டிய இடம். ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ இத்தனை விஷயங்கள் கலெக்ட் பண்ணோம். பிளஸ் லாஸ்ட் உங்களுக்கு மத்தியானம் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிருக்கு. ஸோ ஜோனல் இன்சார்ஜ் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணணும்னு விஷயம் கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். கிளியர் ஆச்சா கம்யூனிகேஷன் சரி. செகண்ட் மொபைல் பார்ட்டி என்ன பண்ணணும். மொபைல் பார்ட்டி என்ன பண்ணணும் ரொம்ப சிம்பிள் தான். காலையில் எத்தனை மணிக்கு நம்ம போன் கொடுக்குறோம்? எங்க ஏஆர் ஆஃபீஸ். சரி, மார்னிங் 7 o'clock இங்க ஜோனல் பார்ட்டி இன்சார்ஜ் அங்க பிசிக்கலி பிரசன்ட் ஆகி ஸ்ட்ரெngth கலெக்ட் பண்ணி ஸ்ட்ரெngthக்கு காம்ப்ளைன்ஸ் கொடுத்திருக்கோம். மார்னிங் 7 o'clock இந்த கம்ப்ளைன்ஸ் பொறுப்பு கொடுத்து அல்ல, காம்ப்ளைன்ஸ் கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? ஜோனல் மொபைல் பார்ட்டி இன்சார்ஜ். ஜோனல் பார்ட்டி மொபைல் பார்ட்டி. ஸோ மொபைல் பார்ட்டி இன்சார்ஜ் தான் இந்த பொறுப்பு. ஸோ அது காலையில் 7 மணிக்கு தான் இத்தனை ஆளுகள் வந்தாச்சுன்னு சொல்லி காம்ப்ளைன்ஸ் கொடுத்திருக்கோம். தட் இஸ் ஒன். செகண்ட், கவர் பண்ண வீடியோ பணம் வாங்கணும், அப்புறம் தான் போகணும்.